என்ன ராஜேஷ், நீங்கள் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க? நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நான் உங்களுக்கு பேசணுன்ட்டு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ லைன் கிடைக்கல. சரி, நாளைக்கு பேசலான்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தா தலையில் இடி விழுந்த மாதிரி நடிகர் ராஜேஷ் மரணம். கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என்ன அவசரம்? உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தானே. என்னோட நீங்கள் 2-3 மாதம் இல்லை 4-5 மாதம் பெரியவங்களாக இருப்பீங்க. சினிமா துறையில் எனக்கு தெரிந்து நம்ம 2 பேரும் சமகாலத்தியவர்கள் ஃப்ரம் த டே 1. அதில் அதிபுத்திசாலியான வெகு சிலருக்குள்ள நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ராஜேஷ். பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்த நீங்கள் கடைசி வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே தான் இருந்தீங்க. அது ஜோசியமாக இருக்கட்டும், ஜாதகமாக இருக்கட்டும், உலக நடப்புகளாக இருக்கட்டும், உலக சினிமாவாக இருக்கட்டும். நீங்களே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, சார் நீங்கள் ஸ்டார் சார், நான் ஆக்டர் அப்படிம்பீங்க. தெரியும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர், நான் தான் அந்த ஸ்டார் மின்ற மாதிரி, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் என்ன அவசரம்? நம்மளுடைய தமிழக அரசனுடைய திரைப்படக் கல்லூரியில் முதல்வராக இருந்தீங்க, மிக சிறப்பான சேவையை செய்தீங்க, எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கீங்க. என்ன அவசரம் ராஜேஷ்? நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எம்ஜிஆரிலிருந்து எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாகிட்டேருந்து அத்தனை பேருக்கும் நீங்கள் அன்பினால் நெருக்கமானவர். 150 படத்துக்கு மேலே படித்தீங்க. ஆனால் ராஜேஷ், உங்களுக்கு இறப்பு கிடையாது. அதாவது டெலிவிஷனும் சினிமாவும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பீங்க. என்ன, இந்த உடல் என்பது இருக்காது. விடுங்க, எல்லாரும் ஒரு நாள் அதை விட்டுட்டு தானே போகிறாங்க. ஆனால் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணுறேன். உங்கள் நினைவுகள், நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும், அது தொலைக்காட்சியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஜோசியமாக இருக்கட்டும், உங்களுடைய படைப்புகள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனைவருடைய நினைவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.